குட்டி ஸ்டோரி டைம். நேற்று வந்து டே 7 ஆக்சுவலாக மார்னிங் ஐ woke up and had my tea. அதுக்கப்புறம் டே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்களோட டாக் வந்து ஷி வாஸ் பிளேயிங் வித் அஸ். ஸோ அவகிட்ட விளையாடிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டா, குதிச்சு அவள் எக்ஸைட் ஆகுறப்போ அவளோட பல்லு வந்து பட்டுருச்சு. ஓகேங்களா, அவளோட பல்லு வந்து எனக்கு பட்டுருச்சு, நல்லா ரத்தம் வந்துச்சு, நல்லா ப்ளீட் ஆச்சு. ஸோ வந்து தண்ணியில் போய் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டாக்டர் அடிச்சா 15 மினிட்ஸ் நல்லா சோப் போட்டு தண்ணியில் காமிச்சு நல்லா அந்த பிளட் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். வந்து வேக்சினேஷன் போட வேண்டிய டே இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம், இவங்களை எப்படியோ வேக்சினேஷன் போட கூட்டிகிட்டு போனோம். அப்படியே வந்து நமக்கும் என்னென்னு டாக்டர் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிகிட்டு போய் டாக்டர் கேட்குறப்ப நீங்கள் ஹியூமன் டாக்டர் போய் அந்த கோர்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் உங்களுக்கு போட வேண்டியது போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நர்ஸ் தான் பார்த்தாங்க. நர்ஸ் வந்து அந்த 5 டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் எனக்கு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணேன். 15 மினிட்ஸ் டாக்டர் வராரு, நானும் உள்ளே போகிறேன், அவரும் உள்ளே வராரு. ஸோ ஒரே டைமில் பார்க்குறப்ப அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் டாக் பைட் அப்படின்னு சொன்னேன். டாக் பைட் இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை நான் சொன்னது. அடுத்த செகண்ட் வந்து எங்கே போய் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பண்ணேன் சார், இந்த மாதிரி அவங்க பைட் பண்ணோன்னே 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் 1 மினிட் வெறும் தண்ணியில் காட்டுங்க, 1 மினிட் வந்து சோப் போட்டு தண்ணியில் காட்டுங்க அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். ஸ்க்ரோலிங் த்ரூ ஹிஸ் ஃபோன். அவர் என்ன பார்த்துட்டு இருந்தாரு எனக்கு தெரியாது. நானும் சரி அவர் ஏதாவது சொல்லுவார், ஏதாவது கேட்பார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொன்னார். பார்த்தாரு, நல்லா ரத்தம் பார்த்தே அப்படின்னு சொன்னார். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து 5 டோஸ் எடுத்துக்கணும், அப்படிக்கும் வந்து 5 டோஸ் ஃபுல்லாகவே எடுக்கணுமா. ஏன்னா இது எனக்கு வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டாக், சரிங்களா. ஸோ வந்து நான் இது வரைக்கும் இந்த வேக்சினேஷன் பற்றி எனக்கு ஐடியா எடுக்கணும் தெரியும், ஆனால் எவ்வளோ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், இதெல்லாம் எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ அதனால் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ நான் கொஸ்டின் ஒன்றா கேட்டிருக்கேன். 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு திருப்பி வந்து காட்டுங்கன்னா நான் திருப்பியும் காமிச்சேன். அவர் வந்து நீங்கள் வந்து இம்யூனோகுளோபின் வந்து போடணும் அப்படின்னு சொன்னார். இந்த விரலை சுற்றி போடணும் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக போடணுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து போடுறது நல்லது அப்படின்னு சொன்னார். அதுவும் வந்து 800 ஐயூ தான் நினைக்கிறேன், 800 சம்திங் ஏதோ எழுதினாரு. அதை வந்து போட்டுக்கணும்.